உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. டெல்லி பரபரப்பாக காணப்படுகிறது. காரணம் என்ன? முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்துவிட்டார். புதிதாக அதிஷி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மக்கள் மனசுல ஒரு கேள்வி, அதாவது டெல்லியை பொறுத்தவரை டெல்லி அரசியலை மிரள வைத்திருப்பது யார்? பாஜகவா கெஜ்ரிவாலா? கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார், 6 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கார். இருந்தாலும் வெளியே வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். உண்மையில் யார் மிரள வைத்திருப்பது அரசியலை என்றால் அதற்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைத்ததன் மூலம் பாஜக மிரள வைத்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியை. ஆனால் டெல்லி அரசியலை மிரள வைத்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்று டெல்லி முதலமைச்சராக அதிஷி பதவியேற்றார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगी। मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगी तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूँगी। தான் முதலமைச்சராக அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததன் மூலம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் இல்லையா, அதை செய்திருக்கிறார் கெஜ்ரிவால் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? முதல்ல கெஜ்ரிவாலின் நெஞ்சுறுதி, அதாவது அவரை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் அவர் ராஜினாமா செய்யவில்லை. 6 மாதங்கள் சிறையில் இருந்தாலும் முதலமைச்சராகவே சிறையில் இருந்தால் சுதந்திர இந்தியாவில் இதுதான் முதல் முறை. எப்பொழுதுமே ஒரு முதலமைச்சரை ராஜினாமா செய்ய போறாங்கன்னா, முதலமைச்சர் அவங்களுடைய சிறையில் தள்ள போகிறாங்கன்னா அந்த முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாங்க, வேறு ஒருவரை முதலமைச்சராக நியமித்து விட்டு பிறகுதான் சிறைக்கு செல்வார்கள். இந்திய வரலாறுல முதலமைச்சர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் மற்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆனால் கெஜ்ரிவால் முதலமைச்சராகவே சிறைக்கு சென்று விட்டார், முதலமைச்சராகவே நீடித்தார், நெஞ்சுறுதி கொண்டவர் என்று மக்களால் பேசப்படுகிறார். அது மட்டும் இல்லை, ஜாமீன்ல உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தாங்க, வெளியே வந்தாரு, 2வது நாளே நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் நினைச்சாங்க வெளியே வந்து முதலமைச்சர் பணியை தீவிரமாக செய்வார் அப்படின்னு சொல்லி. ஆனால் உல்டாவாக ராஜினாமா செய்து விட்டார். இதைத்தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று அழைக்கிறார்கள். மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னா, அப்போ இவருக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு வெறி இல்லை என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கும் என்று ஆம் ஆத்மி கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். இது பாசிட்டிவாக அமையும் கெஜ்ரிவாலுக்கு என்று பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இது தேர்தல் நேரம். டெல்லியில் இன்னும் 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். புதிதாக ஒரு முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார். இப்பொழுது கெஜ்ரிவாலை பாஜக ஜாமீனில் வந்த முதலமைச்சர் என்று விமர்சிக்க இயலாது. காரணம் என்னன்னா, அவர் முதலமைச்சரே கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்றார், ஜாமீனில் வந்துள்ளார் என்று விமர்சிக்க முடியாது. இப்போ கெஜ்ரிவால் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, பொறுப்பை அதிஷி கிட்ட கொடுத்துட்டு மக்கள் நீதிமன்றத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரத்தில் சொல்றார். அண்டை மாநிலங்களான ஹரியானாவில் தேர்தல் நடைபெறுகிறது. மக்களின் நீதிமன்றத்திற்கு வந்துள்ளேன், நீங்கள் அமர்த்தினால்தான் முதலமைச்சராக அமர்வேன், நான் ஊழல் செய்திருக்கேனா இல்லையா என்று உங்களுடைய வாக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று மக்கள் நீதிமன்றத்திற்கு கெஜ்ரிவால் அவருடைய பிரச்சாரத்தை எடுத்து வந்திருக்கிறார். கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்யும் காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. मेरा रंग दे बसंती चोला, मेरा रंग दे बसंती चोला, मेरा रंग बसंती चोला, माए रंग दे बसंती चोला, मेरा रंग दे बसंती चोला, मेरा रंग दे बसंती चोला, दे बसंती चोला, माए रंग दे बसंती चोला. அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க? அரசியல் என்னும் கிரிக்கெட்ல பவுண்டரியை தாண்டி அடித்ததை போல் கெஜ்ரிவால் செயற்பட்டு விட்டால் தன்னுடைய ராஜினாமாவால். ஏன் அப்படின்னா, கெஜ்ரிவாலை தாக்கி பேசுவது போல அதிஷியை பாஜகவால் தாக்க இயலாது. காரணம் என்ன? பெண் முதலமைச்சர், புதிய முதலமைச்சர்,
ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத முதலமைச்சர், சுறுசுறுப்பாக செயல்படுபவர் என்று அதிஷிக்கு பல ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்கின்றன. அது மட்டுமில்லை, முதலமைச்சர் மாளிகையிலிருந்து வெளியேறுகிறார் கெஜ்ரிவால். சாதாரணமாக என்ன சொல்லுவோம், முதலமைச்சர் இல்லம் என்று தான் அழைப்போம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் சர்ச்சையாகிவிட்டது கெஜ்ரிவால் தங்கியிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வீடு. பாஜக என்ன சொல்கிறாங்க, வெளியே பார்த்தா தாங்க சிம்பிளாக இருக்காரு, ஷர்ட் எல்லாம் வெளியே விட்டுக்கிறாரு, சாதாரண செருப்பு போட்டு நடந்து வராரு, சாதாரண காரில் பயணிக்கிறாரு. ஆனால் அவர் தங்கியிருக்க வீட்டை பாருங்க, எவ்வளவு ஆடம்பரமா, எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி அது புனரமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இவரா சாதாரண முதலமைச்சர், இவரா மக்களுடைய முதலமைச்சர், இவரா ஆம் ஆத்மி என்று பாஜக பேசி வந்தார்கள். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சதால அந்த மாளிகையில் அவரால் இனிமேல் தங்க இயலாது. அவர் மாளிகையை காலி செய்து விடுவார். எனினும் அதை வைத்தும் தாக்க முடியாது. ஏன்னா அவர் தான் இப்போ அந்த மாளிகையில் தங்கலையே. அதற்கு பதில் அதிஷி அங்கே தங்கியிருப்பார்கள். ஆடம்பரம் என்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் கெஜ்ரிவால் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லை, இவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, கடைசி 5 மாதங்கள் தான் இருக்கு அரசுக்கு. அதிஷியை அரசால செய்துவிட்டு களத்தில் பாஜகவை இறங்கி கடுமையாக தாக்கி பேச ஆரம்பித்து விட்டார் கெஜ்ரிவால். முழுக்க முழுக்க அரசியல்வாதியாக இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் களத்தில். இதனால்தான் கெஜ்ரிவாலை இந்திய அரசியலில் ஒரு அதிரடி நாயகன் என்று சொல்லப்படுகிறார் என்று சொல்கிறார்கள். 2013 காங்கிரசுடைய ஆட்சி டெல்லியில் கவிழ்ந்த போது பாஜக அதை தட்டி பறிக்கும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது வந்தார் கெஜ்ரிவால், திடீரென உள்ளே வந்தார். 49 நாட்கள் தான் அவர் அரசு நீடித்தாலும் மறுபடியும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு முதலமைச்சரானார். செல்வாக்கு அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது. இதுவரை பாஜகவால் டெல்லியை பிடிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் காங்கிரஸ் கிடையாது, கெஜ்ரிவால். மீண்டும் கெஜ்ரிவால் ஆட்சியை பிடிக்க தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் நீதிமன்றத்தில் களத்தில் இறங்கி காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கும். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.